ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூடான இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாங்க. 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகாய் 2, காரத்துக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வரமிளகாய் சேர்க்காமல் முழுவதுமே பச்சை மிளகாய் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். இந்த பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாய் எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டேங்க. மிளகா ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். பூண்டு 6 பல் எடுத்திருக்கேங்க. இஞ்சி அரை துண்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி அதிகமாக சேர்த்துற வேணாங்க, அரை துண்டு அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும். இப்போது வரமிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு 4 நிமிஷம் போல் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. பழமான தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு. புளி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருக்குங்க, அதனால் நான் இந்த லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தக்காளி உங்களோட தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் தக்காளியை நான் நல்லா வதக்கிட்டேன். தக்காளி தூள் இந்த அளவுக்கு மசிஞ்சிடணும். இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. மல்லித்தலை நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா நமக்கு ஆறிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சுட்டேன். இனி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னியை. இப்போ நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனி இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. சூடான இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கறனால இஞ்சியோட வாசனையும் இந்த சட்னியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சூடான சாதத்தில் இந்த தக்காளி மல்லி சட்னியை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த மல்லி சட்னிலாம் எப்போவுமே நான் செய்யும்போது சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி மல்லி சட்னியெல்லாம் ரைஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட தக்காளி மல்லி சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.